ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நம்மளோட இன்ஸ்டன்ட் ராகி தோசை. இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 கப்பு ராகி மாவு, நான் கடையில் இருக்கிற ராகி மாவு வாங்கியிருக்கேங்க, அது 2 கப் சேர்த்துக்கோங்க. 2 கப்பு ராகி மாவுக்கு 1 கப்பு அரிசி மாவு. பெருங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன். பச்சை மிளகாய் 1. இஞ்சி 1 ஸ்பூன் பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலையை நான் பொடிச்சு நறுக்கி போட்டிருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரிசி மாவு, ராகி மாவு, நம்ம சேர்த்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் நல்லா சேர்த்துக்கோங்க. நீங்கள் தேவைன்னா ஃப்ளேவருக்கு 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம், இல்லை வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது இந்த கலந்த மாவில் சரியாக 5 கப்பு தண்ணி. மாவு பார்த்திங்கன்னா ஓடுற இந்த நீர் பதத்தில் இருக்கணுங்க. கெட்டி இல்லாமல் நல்லா கிளறிக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டக்கப்புறம் இந்த மாவு பாருங்கள், நம்ம ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம இதை செஞ்சிட்டோம். நல்லா கலந்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி போரிங் கன்சிஸ்டன்சியில் தோசை மாவு இருக்கணும். இப்போது இந்த தோசை மாவை ஒரு 15 நிமிஷம் நல்லா ஆற விட்டுடுங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி மேலே எழும்பியிருக்கும். நல்லா இதை ஒரு கலந்து விட்டுக்கோங்க. நம்மளோட ராகி மாவு ரெடி. இப்போது ராகி தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு தேவையான கன்சிஸ்டன்சி அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ராகி தோசை ப்ரிப்பேர் பண்ண போகிறதுனால ஒரு வெங்காயம் பொடிச்சு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம ராகி தோசை மாவு ரெடி. இப்போ நம்ம தோசை ரெடி பண்ணிடலாம். பேன் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருக்கணும். ஹை ஃப்ளேமில் நல்லா காஞ்சிருக்கணும். இந்த மாதிரி தேவைப்பட்ட ஆயிலில் நல்லா வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பேன் காஞ்சால் மட்டுமே தோசை கிறிஸ்பியாக வருங்க. இப்போ சைட்லேருந்து தோசை மாவை ஊற்றுங்க. நம்மளுக்கு ரவா தோசை வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக வரும். இந்த மாதிரி கல்லை சுற்றி நல்லா ஊற்றிடுங்க. மாவை நல்லா ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா தோசை மாவு நல்லா காஞ்சு வெந்து இந்த மாதிரி வந்தக்கப்புறம் சைடில் எண்ணெய் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் இல்லை நெய், எது தேவையோ அதுக்கேற்ப சேர்த்துக்கோங்க. பாருங்கள், மாவெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. ஃப்ளிப் பண்ணிவிட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க. ஒரு 10 செகண்ட் நல்லா குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கிறிஸ்பியான ஹெல்த்தியான ராகி தோசை சீக்கிரமாக ரெடி ஆயாச்சு. இந்த தோசை பார்த்திங்கன்னா உடம்பு இளைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ வேணும்னாலும் சாப்பிட்லாங்க. இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மித்த இருக்க மாவில் அதே மாதிரி தோசை ரெடி பண்ணிக்கோங்க. இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா கார சட்னி, தேங்காய் சட்னி, புதினா சட்னி எதுனாலும் வச்சு சாப்பிட்லாங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள், நம்ம தோசை திருப்பியும் ரெடி ஆயாச்சு கிறிஸ்பியாக. அவ்வளோதாங்க, நம்மளோட கிறிஸ்பி ராகி தோசை ரெடி. நம்ம சேனல் நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய ரீசன்ட் வீடியோஸ் எல்லாமே அப்போ உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.